உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ராகு, குரு மற்றும் சுக்கிரன் ஆகியோரால் நன்மைகள் உண்டு. மற்ற கிரகங்கள் உதவிகரமாக இல்லை. குறிப்பாக அர்த்தாஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள சனி பகவான். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். ஆயினும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு கிடையாது. அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்படும். குடும்ப பொறுப்புகளிலோ அல்லது உத்தியோகம் சார்பானவையாகலோ வெளியூர் பயணங்களுக்கு காரணமாக அமையக்கூடும். அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சனி கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உஷ்ண சம்பந்தமான பிடிகள் உடலை வருத்தும். சர்ம சம்பந்தமான உபாதைகளும் உடலை வருத்தும். எளிய சிகிச்சையின் மூலம்தான் குணம் கிடைக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சிரமமாக இருக்கும். குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் விவாக வயதிலுள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு நல்லவரன் அமையும். உத்தியோகம். அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு பணிகளில் விரக்தியையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தாமதப்படும். அதனால் அவர்களிடையே அதிருப்தி நிலவும். தொழில் மற்றும் வியாபாரம். அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரரான சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள சந்தையில் பாடுபட வேண்டியிருக்கும். தரக்குறைவான சரக்குகள் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதால் உங்கள் வியாபாரம் பாதிக்கப்படும். நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது சற்று சிரமமானதாகவே இருக்கும். இது உங்கள் லாபத்தை குறைக்கும். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் பாதிக்கப்படும். கலைத்துறையினர். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். அதன் காரணமாக வருமானமும் அளவோடு நிற்கும். திட்டமிட்டு செலவு செய்தல் அவசியம். உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்காததால் பல நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாவார்கள். வருமானம் குறைவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும். அரசியல் துறையினர். போட்டி அரசியல் கட்சிகளுடன் ஓரளவு நெருக்கமாக நீங்கள் பழகுவதை உங்கள் தலைவர்கள் விரும்பவில்லை. தக்க தருணத்தில் இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சில விரும்பத்தகாத பிரச்சனைகளை சமாளிக்க நேரிடும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். மாணவியர். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. விவசாயத்துறையினர். பூமிக்காரரான செவ்வாயும் இதர கிரகங்களும் சுபபலத்துடன் வலம் வருவதால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். வருமானம் உயரும். நிலத்தை பார்த்தாலே உள்ளம் குளிரும். கால்நடைகள் சிறந்த முன்னேற்றத்தை அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி பெறுவதற்கு கிரகநிலைகள் வழிவகுக்கின்றன. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. வங்கிகளின் உதவியும் எளிதில் கிடைக்கும். பெண்மணிகள். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் மகிழ்ச்சியும் மன நிறைவிற்கும் குறைவில்லை. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் உறுதி. திருமணத்துக்காக காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரணமையும் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும். பரிகாரம். சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.